சரித்திரத்தில் இன்று. அதாவது நிலாவில் முதல் முறையாக கால் தடம் பதிச்சது யார், நிலாவில் முதல் முறையாக நடந்தவர் யாருன்னு கேட்டால் குழந்தை முதற்கொண்டு சொல்லிடும் அது நீல் ஆம்ஸ்ட்ராங்னு. பட் நிலாவில் கடைசியாக நடந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா இந்த அப்போலோ 17 அப்படிங்கிற மிஷன் மூலமாக விண்வெளி வீரர்கள் ஆஸ்ட்ரோனட்ஸ் யூஜின் செர்னன் அண்ட் ஹாரிசன் ஸ்கிமிட் இவங்க 2 பேர் தான் 1972ஆம் ஆண்டு இதே நாள் டிசம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு நிலாவில் கடைசியாக நடந்திருக்கிறாங்க. சரித்திரத்தில் இன்று. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர், அதாவது வின்டர் செஷன், அது ஒரு அமளி துமளியாக தான் போய்கிட்டே இருக்குது. பிகாஸ் இன்னும் அந்த அதானிக்கு அகென்ஸ்டாக எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டணி எதிர்கட்சியினர் ராகுல் காந்தி மற்றவர்கள் எல்லாரும் போராட்டம் எழுப்பிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ நேற்று நம்மளுடைய ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அண்ட் அதர் எதிர்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த அதானியும் பாரத பிரதமர் மோடியும் 2 பேரும் கை கோத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரெடி பண்ணி அதை கேப்பு, டிஷர்ட்டு, பேக்லலாம் மாட்டி நம்ம நாடாளுமன்றம் முன்னாடி அவங்க போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இதை பார்த்த நம்மளுடைய பாஜக நிர்வாகி மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராகுல் காந்தி பயங்கரமான காமெடி கிங்காக இருக்காப்புலப்பா, எப்போ பாரு இந்த மாதிரி ஏதாவது அன்னெசரியாக காமெடித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல, சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கிறாருன்னு ஃபன் பண்ணியிருக்கிறாப்புல. பட் அதர் எண்டில் என்ன, இந்தியா கூட்டணியிலே இப்போ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்தியா கூட்டணியில் இந்த திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், ஆம் ஆத்மி, டிஎம்கே, அப்புறமா உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா பிரிவு, இப்படின்னு நிறைய கட்சிகள் சேர்ந்து தான் ஒரு எதிர்கட்சியாக உருவாகி பிஜேபியை பீட் பண்ணணும் இந்த தடவை 3வது முறையாவது அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்தாங்க. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் வெறும் இந்த தலைமையில் இருக்கிற ராகுல் காந்தி, இந்த இந்தியா கூட்டணியுடைய ராகுல் காந்தி எப்போ பார் அதானிக்கு அகென்ஸ்டாக எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. மற்றபடி வேறு பிரச்சனைகளை பற்றி எதுவும் பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு, ப்ளஸ் இந்த ஹரியானா, மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் தோற்று போயிட்டாங்க வேறு காங்கிரஸ் கூட்டணி. ஸோ அதனால் நம்மளுடைய இந்தியா கூட்டணிக்கு புதுசாக ஒரு தலைவரை கொண்டு வரணும். அதுக்கு திரிணாமுல் காங்கிரஸை சார்ந்த மேற்கு வங்காள முதல்வர் நம்மளுடைய மம்தா பானர்ஜியை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சரத்பவார் அண்டு ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துடைய லாலு பிரசாத் யாதவ் அண்டு பல கட்சி தலைவர்கள் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. பட் இதுக்கு நம்மளுடைய டிஎம்கே திமுகவும் கூட்டணியில் இருக்காங்களே, மு.க. ஸ்டாலின் ஐயா மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், ராகுல் காந்தியாக இருக்கட்டும், 2 பேருக்குமே நல்ல நட்பானவர். ஸோ இவர் யாரை சூஸ் பண்ண போகிறாருங்கிற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது. பட் இப்படி ஒரு உள்கட்சி பூசல், உள்கூட்டணி பூசலே அங்கே பெருசாக நடந்துகிட்ருக்கு. ராகுல் காந்தி அதானிக்கு அகென்ஸ்டாக ஆக்ஷன் எடுங்கிறதுக்காக ஃபைட் பண்ணுவாரா, இல்லை இங்கே இருக்கிறவங்களை இந்த மம்தா பானர்ஜி, சரத்பவார் இவங்களெல்லாம் சமாளிப்பாரான்னு ஒரு இருதலை கொல்லி எறும்பாக தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ISPL, இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக், IPL கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்தியன் பிரீமியர் லீக், அது கார்க் பால், கிரிக்கெட் பாலில் விளையாடுறது. பட் இது ISPL, நம்ம ஸ்ட்ரீட்டில் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஆடிட்டு இருப்போம்ல டென்னிஸ் பாலை வச்சு, அந்த ப்ரீமியர் லீக் இது பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த கிரிக்கெட் லவர்ஸ் அண்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ். நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமைஞ்சிருக்காது ட்ரைனிங் போகிறதுக்கு. பட் நல்ல ஸ்கில்லோடு இருப்போம். பட் நம்ம அடுத்த லெவலுக்கு போனோம்னா மந்த்லி ட்ரைனிங் இது அண்டு பெரிய ஆஃபீஸர்ஸை மீட்டி நிறைய பாலிட்டிக்ஸ் எல்லாம் மீறி தான் அந்த கிரிக்கெட் விளையாட நேஷ்னல் லெவலில் போக முடியும், இன்டர்நேஷ்னல் லெவல். பட் இது அதுக்கு ஒரு ஆரிஜினாக இப்போ எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமையுது. ISPL உங்களுக்கு டென்னிஸ் பாலில் தான் விளையாடுவீங்க. 10 ஓவர் T10 மேட்சஸ், T20 கிடையாது, இது T10, 10 ஓவர் அகென்ஸ்டாக விளையாடுவோம். அண்டு இதுக்கு 6 அணிகள் இருக்குது. ஸ்ரீநகர் அணி அக்ஷய்குமார், நடிகர் அக்ஷய்குமாருக்கு ஹெட்டில் இருக்குது. அண்டு மும்பை அணி அமிதாப் பச்சன் தலைமையில் இருக்குது. அண்டு சென்னை அணி சூர்யா தலைமையில் இருக்குது. பெங்களூர் அணி ரித்திக் ரோஷன் தலைமையில் இருக்குது. ஹைதராபாத் அணி ராம்சரண் தலைமையில் இருக்குது. அண்ட் கொல்கத்தா அணி அது நம்மளுடைய கரீனா கபூர், சைஃப் அலி கான் அவங்க தலைமையில் இருக்குது. அண்ட் சென்ற வருடம் ஃபஸ்ட் சீசன் முடிஞ்சிச்சு, அதில் கொல்கத்தா அணி மும்பையை பீட் பண்ணியிருந்தாங்க. அண்டு இப்போ இந்த தடவை செகண்ட் சீசனுக்குரிய ஆக்ஷன் தான் இன்றைக்கி நடைபெறுது. 2:30 மணிக்கு ஜியோ சினிமாஸ்லாம் லைவாக பார்க்கலான்னு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இதில் நீங்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணணும்னா அந்த ISPLல போயிட்டு 1179 ரூபா கொடுத்து உங்கள் நேமு, அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பரு, உங்களுடைய ஸ்கில் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் எந்த அணிக்காக விளையாட ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஒரு அணிக்காக மட்டும்தான் 1179. இப்போ பல அணிகளுக்கு நீங்கள் நான் எல்லா அணிகள்லையும் நான் விளையாட ஏதாவது ஒரு இதில் ஃப்ளூக்கில் நான் செலக்ட் ஆகி உள்ளே போயிடலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொரு அணிக்கும் தனித்தனியாக 1179 ரூபா நீங்கள் ரிஜிஸ்டர்
ஃபீ வந்து பே பண்ணணும். அண்ட் அந்த கமிட்டி ஹெட் இருக்கிறாங்கல்ல ஐஎஸ்பிஎல், அவங்க இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண லட்சக்கணக்கில் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க, அதுலேருந்து 350 பிளேயர்ஸை வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 350 பிளேயர் தான் வந்து இந்த ஆக்ஷனுக்கே போவாங்க. அந்த 350லேருந்து இந்த 6 டீமும் வந்து அவங்களுக்கு தேவையான 11 மெயின் பிளேயர்ஸ் அண்ட் சப்ஸ்டியூட் பிளேயர்ஸ்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐஎஸ்பிஎல். இது வந்து பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எல்லா கிரிக்கெட்டர்ஸுக்குமே, நம்ம ஊரில் விளையாடிட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், எங்கேயோ என்ன ஏது எப்படி ரீச் ஆக முடியலன்னு வந்து நம்ம இருக்கிற எல்லாருக்குமே இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே டு ரீச் த இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட். இது வாழ்த்துக்கள் அனைத்து கிரிக்கெட்டர்ஸுக்கும். கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் வந்து பெரும்பாலான கூட்டங்கள், அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும், ஈவன் விஜய் மாநாட்டில் கூட வந்து கடவுளே அஜித்தேன்னு வந்து எல்லாரும் கோஷங்கள் எழுப்புனாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் இப்படி கோஷம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈவன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் நியூயார்க் மெட்ரோவில் வந்து திடீர்னு 5 வெள்ளைக்காரங்க கத்திக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அண்டு பல டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இந்த மாதிரி கத்துறாங்க. பட் அது வந்து அஜித் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, இல்லை ஃபன்னுக்காக பண்ணுறாங்களா என்ன இதெல்லாம் நமக்கு தெரியல. பட் இப்போ அதை நினச்சி நம்மளுடைய அஜித்குமார், நடிகர் அஜித்குமார் ஐயா அவர்களே வந்து அவருடைய லெட்டர் பேட்டில் ஒரு கடிதம் கொடுத்துட்டார். தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாமல் அநாகரிகமாக பொது இடங்களில் என் பெயருக்கு முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் ஒரு கடவுளே அப்படின்னு போட்டுலாம் எதுவும் வந்து கத்தாதீங்க. பிகாஸ் நீங்கள் வந்து என் பேர் இருக்குது, என்னுடைய அஜித்குமார்னு யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி என்னுடைய இனிஷியல்ஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இனிஷியல்ஸ்னால் ஏகே யூஸ் பண்ணுங்கள். அவங்க அப்பா பேர் அந்த இதில் அவங்க அப்பா பேர் வந்து சுப்பிரமணியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து எஸ்ஏகே அப்படின்னு பார்த்தாலும் சாக்குன்னு வருது. ஆஹா, சாக்குன்னு ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளுடைய விஜயோடைய அப்பா. ஸோ அதனால் சாக்குன்னெலாம் கூப்பிட முடியாது. அதனால் ஏகே இல்லாட்டி வந்து அஜித்குமார் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் வந்து நடிகர் அஜித்குமாரும் வந்து விரும்புகிறாரு. ஸோ எனிவே கம்மிங் டு த பாயிண்ட், அஜித்குமார் மேலே என்ன சொல்கிறாருன்னா, ரசிகர்களே கடினமாக உழைச்சி உங்களுடைய குடும்பங்களை நல்ல முறையில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து சட்டங்களை வந்து மதிங்க. இங்கே இருக்கிற லாஸ் எல்லாத்தையும் வந்து நல்ல குடிமகனாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு என் சைட்லேருந்து உங்களுடைய குடும்பங்கள் அனைத்தும் வந்து ஹாப்பியாக இல்லை பீஸ்ஃபுல்லாக வாழணும்னு வந்து என்னுடைய விஷயம் நான் கொடுக்குறேன். வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு அஜித்குமார்னு ஒரு சிக்னேச்சரை போட்டிருக்கிறாரு. ஸோ நாம் எல்லாருமே ரசிகர்கள் அனைவரும் வந்து அவருக்கு ஆசைப்படுற மாதிரி இந்த மாதிரி இனிமேல் கடவுளே அஜித்து அப்படின்லாம் சொல்லாமல் இருப்பது அவருக்கும் மன நிம்மதி தரும். நீங்களும் வந்து பீஸ்ஃபுல்லாக போகலாம். யுனைடெட் ஹெல்த் கேர் சிஇஓ மிஸ்டர் பிரையன் தாம்சன் ஷாட் டெட். எங்கன்னா வந்து போன வாரம் 4ஆம் தேதி யுனைடெட் நியூயார்க்கில் இருக்கிற மான்ஹட்டனில் அந்த ஹில்டன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் யாரோ பின்னாடி இருந்து சுட்டுட்டாங்க. அவர் பார்த்து ஏதோ ஒரு அந்த யுனைடெட் ஹெல்த் கேருடைய இன்வெஸ்டர் மீட்டிங் அட்டன் பண்ண போகலான்னு போயிட்டுருக்கப்போ பின்னாடி இருந்து சுட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ஐபிடி நியூயார்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எஃபிஐயாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரிவார்ட் மணிலாம் சொல்லியிருந்தாங்க. யாராவது இதுக்கு வந்து துப்பு கொடுத்தீங்கன்னா ரிவார்ட் மணி. அப்போ வந்து இது பென்சில்வேனியாவில் இருக்கிற ஒரு மெக்டொனால்டில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி வந்து இந்த மாதிரி ஒருத்தன் வந்து சந்தேகப்படும் முறையாக வந்து பேக் வச்சுருக்கிறான், அவனுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, அண்ட் அவங்க ஏதோ தவறான முறையில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு துப்பு கொடுக்கவே அவனை போய் பிடிச்சா. அவர் பேர் தான் வந்து லுஜி மஜோனே அப்படிங்கிற ஒரு 26 வயதுள்ள ஐவி லீக் கிராஜுவேட் அப்படிங்கிறாங்க. அது என்ன ஐவி லீக் கிராஜுவேட்னா, நார்த்தன் அமெரிக்காவில் வந்து ஒரு சில 7-8 யூனிவர்சிட்டிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஹை ஸ்டேட்டஸ் பெரிய பயங்கரமான காலேஜ் அப்படின்வாங்க. எதுனா இந்த ஹார்வர்டு, ஏழு, அப்புறமா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா, இந்த மாதிரி பல காலேஜஸ் 7-8 காலேஜஸ் இருக்குது. அதில் இந்த லுஜி மஜோனே இவர் வந்து அந்த இடத்துல யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து படித்து முடிச்சிருக்கிறாரு. ஸோ அவரை தான் இப்போ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு சிறையில் வச்சுருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன பேக் ஸ்டோரி அப்படின்னு பார்க்குறப்ப, நம்மளுடைய மிஸ்டர் பிரையன் தாம்சன் யுனைடெட் ஹெல்த் கேரில் வந்து வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கிறாப்புல, எங்கன்னா அயோவாவில். அதுக்கப்புறமா இங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவர் திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா 2 சன்ஸ் இருக்கிறாங்க. இங்கே நம்மளுடைய யுனைடெட் ஹெல்த் கேர்லேயும் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. ப்ளஸ் அவருக்கும் அவர் மனைவிக்கும் வந்து செப்பரேட் ஆகிட்டாங்க 2 பேரும். இப்போ வந்து அவர் ஷார்ட் அவுட் அந்த இறக்கும் போது கூட அவங்க வந்து ஒன்றா இல்லை, அவங்க பிரிஞ்சு தான் அங்கே இருக்கிறாங்க. பட் இங்கே இவர் வந்து இங்கே யுனைடெட் ஹெல்த் கேரில் இவர் மேலே வந்து நிறைய அலகேஷன்ஸ் இருக்குது. இவர் வந்து இந்த சிட்டி ஆஃப் ஹாலிவுட் ஃபயர் ஃபைட்டர்ஸ் பென்ஷன் ஃபண்ட் அதில் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு தெரியாமல் இங்கே யுனைடெட் ஹெல்த் கேருடைய ஃபண்டை ஸ்டாக்கை வந்து ஆல்மோஸ்ட் 117 மில்லியனுக்கு மேலே வந்து இவர் இன்வெஸ்டர்ஸ்க்கு தெரிவிக்காமலே விற்றுருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து இவர் மேலே அங்கே இருக்கிற அதர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்
ப்ரொடியூசர்ஸ் மேலெலாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் வந்து நிறைய கேசஸ்லாம் ஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணி அதனுடைய இதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கான். இது மட்டும் இல்லாமல் இவருடைய ஓன் ஸ்டாக்னு சொல்லிட்டு அந்த யுனைடெட் ஹெல்த் கேர் குரூப்பில் இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு 15 மில்லியன் கிட்ட வந்து தெரியாமல் விற்றுருக்கிறாருன்னு இவர் மீது நிறையா குற்றங்கள் இருக்குது. பட் எதுக்கு இந்த லுஜி மஜானே போய் இவரை சுட்டார்னா, அது வந்து ரிலேட்டட் மெடிக்கல் கவரேஜ், அது ரிலேட்டடாக, அதாவது அவங்களுடைய மனைவி வந்து இறந்து போனவர் அந்த பிரையன் தாமஸனுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி அடிக்கடி வந்து மெடிக்கல் கவரேஜ் வந்து த்ரெட்னிங் கால்ஸ்லாம் வரும், பட் அதை நாங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டோம், பட் கடைசியாக இந்த மாதிரி துரதிருஷ்டமாக அவர் இறந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னுலாம் சொல்கிறாங்க. பட் லுஜி மஜானா வந்து அவர் ஏதோ தான் படித்தார்ல, 26 வயசு, அவர் வந்து வீடியோ கேமிங் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அண்டு டிஜிட்டல் இதில் வந்து வேலை பார்த்து யூஸ்டு கார்ஸ்லாம் சேல் பண்ணுற மாதிரி வேலை பார்த்துருக்காரு. பட் அவர் 2023க்கு அப்புறமா ஹவாயில் போயிட்டு வந்து அங்கே இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறாங்க, கடல் தண்ணியில் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுறான் அப்படி இப்படிலாம் பண்ணி அவருடைய முதுகெலும்பை வந்து உடச்சிருக்கிறாரு. ப்ராபப்ளி அவர் வந்து இது ரிலேட்டடாக மெடிக்கல் கவரேஜ் ரிலேட்டடாக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுக்கு வந்து போனப்போ அங்கே சரியான முறையில் அவரை நடத்தாதனால அவர் மேபி கோவப்பட்டு கூட இவரை கொண்டிருக்கலாம். இல்லாட்டினா வந்து அவங்களுடைய குடும்பத்திலே நிறைய பேர் சிக்காக இருந்திருக்காங்களா, எல்டர் பீப்புள், அவங்கள வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த மெடிக்கல் கவரேஜ் சரியாக வராதனால கூட ஒரு கோபத்தில் வந்து கொண்டிருக்கலான்னு இவங்க சொன்னாங்க. பட் ஸ்டில் அவர் தான் கொலையாளியாக என்னென்னலாம் தெரியாது. பட் இன்ன வரைக்கும் வந்து அவர் அலகேஷனில் தான் இருக்குது. அது லுஜி மஜானா தான் வந்து மிஸ்டர் பிரையன் தாம்சனை கொண்டார். ஏன்னா அவர் வந்து நான் குற்றமற்றவன், நான் இன்னசென்ட்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு. பட் இந்த ஸ்டோரி வந்து யாருக்கு இப்போ ரொம்ப அடுத்த கட்டத்தில் இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸோ எஃபிஐஓ இந்த ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டோ டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ எஃபிஐ இவங்களை என்ஐபிடியோ இவங்களெல்லாம் விட இப்போ யார் ரொம்ப பரபரப்பாக இருப்பாங்கன்னா, ஹாலிவுட்டில் இருக்கிற ஸ்கிரிப்ட் ரைட்டர், ப்ரொடியூசர் அண்ட் டேரக்டர்ஸ். எட்ரா கேமக்கு ஸ்கிரிப்ட் பேனாவை போடா, போய் விசாரிடா, இன்வெஸ்டிகேட் பண்ணுறா, ஹூ இஸ் லுஜி மஜானா, அவன் எங்கே படித்தான், ஐவி லீக் காலேஜில் யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியா படிச்சிருக்கிறானா, அவன் சும்மா கிடையாது, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ரியல் எஸ்டேட் பேக்ரவுண்டாக இருக்குது, அவன் நல்லா தான் படித்து வந்திருக்கான், கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் நல்லா தான் படிச்சிருக்கான், நல்ல திறமையான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா பிரையன் தாமஸ்னும் அயோவாவில் படிச்சிருக்கிறான், கல்யாணம் பண்ணியிருக்கிறான், 2 குழந்தைங்க பிறந்து செப்பரேட் ஆகிருக்கான், யுனைடெட் ஹெல்த் கேரில் வந்து வேலை பார்த்துருக்குறான், அதுவும் இல்லாமல் நிறையா ஃப்ராடு தனம்லாம் பண்ணியிருக்கிறான்னு அலகேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த பக்கம் இந்த டிப்ஸ்டர்னு சொன்னாங்களே, என்ஐபிடி வந்து ஒரு $10,000, எஃபிஐ வந்து ஒரு $50,000 வந்து டிப்ஸ், இங்கே வந்து யார் இவங்களை பற்றி துப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் பண்ணி தருவோன்னு சொன்னதுனால இந்த பென்சில்வேனியா மெக்டொனால்ட்ஸில் வேலை பார்த்தாங்களோ ஒரு எம்ப்ளாயி, அவர் வந்து இந்த டிப்பை கொடுத்தார்ல, அவருக்கு இந்த பணத்தை தருவாங்களா மாட்டாங்களாங்கிற ஒரு இழுபறி இருக்குது. பட் அவருக்கு அகைன்ஸ்டாக இன்டர்நெட்டில் வந்து நிறைய பேர் போஸ்ட் போட்டுட்ருக்குறாங்க. ஏன்டா நீ யூஆர் அ ரேட், உன்னால தான்டா அவன் மாட்டினான், ஏன்டா இப்படி போட்டு கொடுத்தான், அவன் என்ன ஒரு கொடூரமானவனையாக போய் கொண்டான், ஒரு பயங்கரமான ஒரு அது என்னது மக்களை ஏமாத்துகிற ஒரு மெடிக்கல் கவரேஜில் வேலை பார்த்து மக்கள் பணத்தை சுரண்டிட்டு இருக்கிற ஒரு பேரசைட்டை தாண்டா அவன் வந்து கொன்னான், அவனை எப்படா நீ மாட்டி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அவருக்கு அகென்ஸ்டாக வேறு போயிட்டுருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டோரியையும் எடுத்து அது யார், இந்த மெக்டொனால்ட் எம்ப்ளாயி டிப்ஸ்டர் இருக்கிறாள் அவர், லுஜி மஜானா அண்ட் இந்த மிஸ்டர் பிரையன் தாம்சன், இந்த 3 கதையும் எடுத்து படம் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு பல ஹாலிவுட் ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் இந்நேரம் அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது வந்து விஜய் திருமண படத்தில் வந்து ஒரு டயலாகாக பேசியிருப்பாப்புல. அது வந்து இங்கே நம்மளுடைய நடிகர் ரஜினிகாந்துடைய வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கு. 2002 பாபா படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து இவர் நிறைய புகைப்பிடிக்கிறாரு, இளைஞர்களை கெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பாமக சார்பாக அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, ரிலீஸ் ஆன தேட்டர் முன்னாடிலாம் வந்து போராட்டம் நடத்தினாங்க. ஸோ அதுக்கப்புறமாவே வந்து இந்த பாமக அகேன்ஸ்ட் ரஜினி ஃபேன்ஸுங்கிறது வந்து எப்பயுமே ஒரு சண்டைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அங்கே பாமகவுடைய தலைவர் யார், அவர் மிஸ்டர் ராமதாஸ், அவருடைய பையன் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ், அவங்களுடைய பொண்ணு சங்கமித்ரா அன்புமணி, ஸோ ராமதாஸ் ஐயாவுடைய பேத்தி, அவங்க வந்து இப்போ அலங்குன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க போல். அவங்க நேராக போய் ரஜினிகாந்த் ஐயாவை வந்து மீட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெய்லர் காட்சிகள்லாம் காமிச்சிட்டு வாழ்த்து பெற்றுருக்குறாங்க. அண்ட் 27ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போது அந்த படத்தை நீங்கள் தான் ரிலீஸ் பண்ணணும்னு வேறு ரெக்வெஸ்ட் வச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இந்த இடத்துல ரஜினிகாந்த் ஐயா ஒரு பெருந்தன்மையானவருங்கிறது எவ்வளோ அழகாக தெரியுதுல்ல. அவரையே வந்து எதிர்த்தவங்க அவங்களே படம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அவரையே ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிறது வந்து விஜய் பேசின டைலாக் ரஜினிகாந்த் ஐயாவுக்கு நிஜ வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸ்ரீலங்காவில் நவரொலி மாவட்டத்தில் அலோகலான்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த இடத்துல தேயிலை தோட்டங்கள் இருக்குது. அங்கே சுப்பிரமணி அண்ட் எழுவாய் அப்படின்னு ஒரு ஓல்டு தம்பதியினர் வந்து 1971ஆம் ஆண்டு தேயிலை தோட்டம் வேலைகள் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அவங்க வந்து அங்கேருந்து இடமாற்றம் பண்ணுறாங்க, வேற ஒரு தோட்டத்தில் போய் வேலை பார்க்கலான்னு. அங்கே அதே இடத்துல இருக்கிற பழனிசாமி மாரியம்மாள் அப்படிங்கிற தம்பதியினருக்கு வந்து 15 வயசில் வந்து ரஞ்சித்னு ஒரு பையன் இருக்காப்புல. அவரை வந்து உதவிக்கு கூப்பிடுறாங்க. யார், இந்த எழுவாய் பாட்டி.
இந்த பாட்டிக்கிட்ட போய் அவன் வேலை பார்க்கும்போது அந்த பாட்டிக்கே தெரியாமல் அந்த பாட்டி வந்து பாவம் சுருக்கு பையில் எங்கேயே ஒழிச்சு வச்சிருந்த 37 ரூபா 50 பைசாவை 1971 வருடம் நம்மளுடைய ரஞ்சித் திருடிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்து வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறார். ஆனால் பாட்டி எழுவாய் பாட்டி வந்து கோவிலில் போய் மந்திரிச்சு விட்டுடுறாங்க, யார் திருடினானுங்களோ அவனுக்கு வந்து ஏதாவது ஆயிடணும். உடனே ரஞ்சித் பயந்து ஓடி போய், ஐயா சாமி நான் தான் தெரியாமல் திருட்டேன், என்ன எதுவும் தண்டிச்சிடாதுன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஓடி அவர் வந்து தமிழகத்திற்கு வர்றாரு. தமிழகத்திற்கு வந்தவர் வந்து அவர் வந்து மூட்டை தூக்குறாரு, அண்டு டீ கடையில் வேலை பார்க்க ஏதோ வேலை பார்த்தாலும் ஒரு சின்ன பொட்டி கடை வைக்கிறாரு, எல்லாமே லாஸ்லேயே வருது. ஃபைனலாக வந்து ஒரு 1984 அந்த காலகட்டத்தில் வந்து அவர் கோயம்புத்தூர் போய் கேட்ரிங் சர்வீஸ் அந்த கம்பெனி ஆரம்பித்து இப்போ ஒரு 100 எம்ப்ளாயிக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு வந்து முன்னேறி வந்துட்டார். இப்போ ரஞ்சித்துக்கு திடீர்னு உடல்நலக்குறைவு ஏற்படுறதுனால அவருக்கு வந்து பழைய அவர் செய்த தவறுகள் எல்லாரும் அவங்க கண் முன்னாடி வந்துட்டு போதான். இந்த மாதிரி பொட்டி கடையில் வாங்கின கடனுக்கு திருப்பி கொடுக்காதது, அதுக்கப்புறமா ஏதோ ஒரு லுங்கி கடையில் போய் ஏதோ வேஸ்ட்டு கடையில் லுங்கி எடுத்தாராம், அதுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாராம். ஸோ இந்த தவறுகள் எல்லாத்தையும் போய் அந்த இடத்துக்கே அந்த கடைக்கே போய் கொடுத்துட்ருக்கப்போ எழுவாய் பாட்டிக்கிட்ட வந்து நம்ம ஒரு 37 ரூபா 50 காசு திருநமே அதை கொடுத்தே ஆகணுமேனு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் போயிட்டு எழுவாய் பாட்டிலாம் இப்போ இறந்துருப்பாங்க அப்போவே அவங்க பாட்டி. ஸோ அவங்களுடைய வம்சாவளியினர் யாருன்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேர் முருகையா, பழனியாண்டி, கிருஷ்ணன் அண்டு செல்லம்மாள்னு ஒரு பொண்ணு. அதில் முருகையாங்கிறவர் வந்து ஆல்ரெடி இறந்துட்டார். மற்றபடி வந்து இந்த பழனியாண்டி, கிருஷ்ணன் அவங்க 2 பேரையும் அவங்கள சந்தித்து அவங்க 2 பேர்கிட்டையும் வந்து 70,000 பணம் கையில் கொடுத்துருக்குறாரு. அதுக்கப்புறம் செல்லம்மாள் வந்து தமிழகத்துக்கு வந்து திருச்சியில் வந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து சந்தித்து அவங்க குடும்பத்துக்கும் வந்து ஒரு 70,000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த முருகையா இறந்து போயிட்டார்ல, அவங்களுடைய வம்சாவளியினருக்கு வந்து ஒரு 70,000 ரூபா கொடுத்துருக்காரு. அப்படி இப்படின்னு வந்து எல்லாருக்கும் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தது. அந்த மக்கள் அந்த 4 குழந்தைகளும் வந்து ஆகா எப்போவோ பணத்தை திருட்டு போனோம், இப்போ வந்து திடீர்னு நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் வந்து இப்படி நமக்கு காசை கொடுத்து நம்மளை வந்து அன்பாக பார்த்துட்டு போகிறாருன்னு நினச்சி ரஞ்சித்தை எல்லோரும் ரொம்ப பெருமையாக அவரை கட்டி அணைச்சி இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல இது வந்து ஒரு சுவாரஸ்யமாக ஒரு படக்கதை மாதிரி ஒரு நல்லாவும் இருக்குது. பட் இந்த இடத்துல தன் குற்றத்தை உணர்ந்து அதை வந்து சரி செஞ்சு அதை வந்து மக்களுடைய அன்பு பெற்றிருக்கிறார்ல ரஞ்சித், அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் எல்லோரும் இருக்காங்க. தவறு பண்ணுறது நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான், தவறு செய்ய தான் செய்வோம் நம்மளே அறியாமல். அப்படி செஞ்சாலும் அந்த குற்றத்தை உணர்ந்து இனிமேல் அந்த தவறை செய்யாமல் இருக்க நம்ம எல்லாருமே முயற்சிப்போம். சமீபத்தில் இந்த பேங்க் குற்றங்கள் இது ரிலேட்டட் மூவிஸ் நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்குது, வங்கி குற்றங்கள். ஸோ சமீபத்தில் வந்து துல்கர் சல்மான் நடித்த லக்கி பாஸ்கர் அண்டு ஜீப்ரான்னு ஒரு பைலிங்கல் மூவி தெலுங்குலையும் தமிழ்லையும் ரிலீஸ், சத்யராஜெலாம் கூட நடிச்சிருந்தார். இது எல்லாம் 2 மூவியும் ரொம்ப சிறப்பாக எடுத்திருந்தாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பார்க்குது. ஸோ அது உண்மையாலுமே ரியல் லைஃப்பில் நிறையாவே தான் நடக்குது. இது எங்கே நடந்திருக்குன்னா நம்மளுடைய சென்னையில் எஸ் பேங்க்னு ஒரு ப்ரைவேட் வங்கி, தனியார் வங்கி இருக்குது. அதில் வேலை பார்க்குற அந்த மேலாளர், அந்த மேனேஜர் வந்து ஒரு முதியவர் அந்த தம்பதியினரை வந்து ஏமாற்றிருக்கிறாங்க. ராஜேந்திரன் பானுமதி அப்படிங்கிற ஒரு தம்பதியினர் வந்து அவங்க தொழிலதிபர். அவர் ராஜேந்திரன் அவருடைய எஸ் பேங்க்கில் அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து 7.5 கோடி போட்டு வச்சுருக்கிறாரு. தன்னுடைய மனைவி பானுமதி பேரில் 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 2 அக்கௌண்ட்லேயும் வந்து ஒரு 7.5 கோடி பணத்தை போட்டு வச்சுருக்கிறாரு. ஸோ அவர் பாட்டுக்கு 2021 அந்த மேலாளர் கூட பழக்கம் ஏற்பட்டு, அந்த அவருடைய பேர் என்னென்னா ராபர்ட் ஹாப்மேன், அந்த மேலாளர் அந்த மேனேஜர் பேர், அவர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அவரும் ரொம்ப நம்பிக்கையான ஒரு மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. அதனால் ராஜேந்திரன் பானுமதி வந்து வெளிநாடுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. பட் திடீர்னு அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா நம்மளுடைய மேலாளர் ராபர்ட் ஹாப்மேன் வந்து ராபர்ட்னு ஒருத்தருடைய ஹெல்ப்போட அந்த ராஜேந்திரனுடைய கையெழுத்து மாதிரியே கையெழுத்து காசோலையில் போட்டு ஆல்மோஸ்ட் 3.7 crore 3,70,00,000 ரூபா வரைக்கும் வந்து திருடி இருக்கிறாரு. பல அக்கௌண்ட்டுக்கு வந்து அதை மாற்றிருக்கிறாரு. இதுக்கு அவருக்கு உறுதுணையாக அதே வங்கியில் வேலை பார்த்த ஊழியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் செந்தில்குமார் அப்படிங்கிறவங்களாம் உதவியாக இருந்திருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த மேலாளர், அதாவது மேனேஜர் ராபர்ட் ஹாப்மேனுக்கு குற்றங்களுக்கு வந்து உதவியாக இருந்த ராபர்ட்டை வந்து மே மாதம் கைது பண்ணிட்டாங்க. அண்டு நம்மளுடைய அந்த பின்னாடி அந்த ஊழியர்கள் வந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தாங்கல்ல, கார்த்திக், செந்தில்குமார், அவங்களையும் கைது பண்ணிட்டாங்க. பட் மெயின் அக்யூஸ்டு ராபர்ட் ஹாப்மேன் அவர் லண்டனுக்கு எஸ்கேப் ஆகிட்டாராம். ஸோ அதனால் நம்மளுடைய காவல்துறையினர் வந்து நம்மளுடைய ராபர்ட் ஹாப்மேன் ஃபோட்டோவை எல்லா ஏர்போர்ட்ஸ் இந்த இடத்துக்குலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. கூடிய விரைவில் ராபர்ட் ஹாப்மேனையும் பிடிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, படங்களில் வர மாதிரியே ரியல் லைஃப்லேயும் நடக்குது. எஸ்.எம். கிருஷ்ணா, சோமனஹள்ளி மல்லையா கிருஷ்ணா, கர்நாடகாவுடைய முன்னாள் முதல்வர். அவர் நேற்று 92வது வயதில் உடல்நலக்குறைவால் இறந்துட்டார். அவர் கர்நாடகாவுக்கு வந்து கர்நாடகாவே வந்து பெங்களூருவே வந்து சிலிக்கான் சிட்டியாக மாற்றினதே அவர் தான். அதாவது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு இந்த ஐடி ஹப்பாக வந்து அவர் 1999 2004 இருந்தப்போ காங்கிரஸ் கட்சி சார்பாக தான் அவர் வந்து முதல்வராக இருந்தார். அப்போ வந்து பெங்களூர் சிட்டியவே வந்து ஒரு ஐடி ஹப்பாக மாற்றி ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப
பிளேஸாக மாற்றினது வந்து அந்த பெருமை எல்லாம் அவருக்கு தான் சாரும்னு சொல்கிறாங்க. இல்லையா? ஸோ அவர் இறந்துட்டார். அவருடைய இறப்புக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அமெரிக்கா அருகில் உள்ள அட்லாண்டிக் கடலில் இருக்கிற நிறைய கரீபியன் தீவில் ஹைதின்னு ஒரு ஐலாண்டு இருக்குது. அங்கே ஆல்ரெடி 2021 அதனுடைய அந்த பிரைம் மினிஸ்டர் யார் அவர் ஜவனலை வந்து இந்த கூலிப்படையினர் போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அதனுடைய தலைநகரம் அந்த ஹைதியுடைய தலைநகரம் போர்ட் ஆஃப் பிரின்ஸ் அங்கே வந்து நம்மளுடைய மிகானோ கூலிப்படையினுடைய தலைமை ஆக்கிரமித்து பயங்கரமான அழிச்சாட்டியம் அட்டூழியங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. சமீபத்தில் இந்த மிகானோவுடைய பையனுக்கு வந்து ரொம்ப உடல்நிலை வந்து சரியில்லாமல் போயிருச்சான். ஸோ அதனால் எதனால் இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் ஜோசியம்லாம் நிறையா பார்ப்பாரான். ஜோசியம் பார்த்ததில் பாப் ஜெரமி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது, அங்கே ஒரு மூதாட்டி தான் உன் மேலே சூனியம் வச்சுட்டா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த மிகானோ என்னம்மா பண்ணியிருக்கான், கூலிப்படையை கூட்டு போயிட்டு அந்த வாப் ஜெரமி இதுக்குள்ளே போயிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே 60 வயதுக்கு மேலே இருக்கிற எல்லா பெண்களும் வெளியில் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 110 மூதாட்டிகளை வந்து சுட்டே கொண்டிருக்கான், வெட்டி கொண்டு இருக்கான். இதை எல்லாரும் தடுக்க வந்தவங்களையும் வந்து கொண்டிருக்கான். பயங்கரமான அராஜகமாக இருக்குது. இந்த பிளட் டைமண்ட் படத்திலலாம் இந்த மாதிரிலாம் பார்ப்போம் ஆப்பிரிக்கா நாட்டில் நடக்கிற மாதிரி. பட் இது பாருங்கள், ஒரு ஐலாண்டில் வந்து இப்படி நடந்திருக்கு. இதை வந்து நம்மளுடைய சர்வதேச மனித உரிமைகள் ஆணையம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு ஒரு தீர்ப்பை ஒழுங்காக வழங்க. மொதல் அந்த கூலிப்படைகளை அடித்து வரட்டு ஒரு மக்களாட்சி அங்கே கொடுங்க. நடிகர் அஜித் குமார் வருகிற மார்ச் இல்லை ஃபெப்ரவரியில் வந்து கார் ரேஸ் ஓட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக அவர் அந்த கார் காஸ்டியூம்ஸ் அந்த கார் ரேஸர் காஸ்டியூம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு நேஷ்னல் லெவல் ஸ்டேட் லெவலில் ஒரு செலிப்ரிட்டி இருந்தது. பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய பிராட் பிட் வந்து அவர் கார் ரேசர் கிடையாது. பட் அவர் வந்து F1 ஒரு மூவி ஃபார்முலா 1 மூவி வந்து பண்ணுறாரு. 2025 ரிலீஸ் ஆகுது. அதுக்காக அவர் வேர்ல்டில் இருக்கிற பல அந்த F1 ரேஸ் ட்ராக் இருக்கும்ல அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நேற்று பிராட் பிட் வந்து அந்த கார் ரேசிங் அந்த ட்ரெஸ்ஸோட அவர் வந்து அபுதாபி கிராண்ட் பிரிக்ஸில் நின்று அந்த ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கப்ப வேவ் பண்ணது அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்தது. தலை வந்து இப்போயும் 62 வயசு ஆக போது இன்னமும் அப்படி ஸ்டைலிஷாக அப்படி கிளாமராக அந்த செக்ஸியஸ் மேனாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது, மோட்டிவேட் பண்ணி. எப்போ அவர் ஆஞ்சலினா ஜோலியை விட்டு பிரிஞ்சு வந்தாரோ அப்போ இருந்தே அவருடைய முகத்தில் வந்து ஒரு தேஜஸ், இன்பம், ஹாப்பி, பீஸ்ஃபுல் எல்லாமே வந்துருச்சு. ஆஸ்கர் வின் பண்ணார் ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஹாலிவுட்டுக்காக. இப்போ நல்ல நல்ல வெற்றி படங்கள் கொடுக்குறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏனியா அஜித்குமார் பார்க்கும்போது எப்படின்னா என் பிராட் பிட்டை பார்க்கும்போது இப்படி சந்தோஷம் வருதுன்னா என் பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் பிராட் பிட்டு. லைக் எப்படி என் பையனுக்கே நான் பிராட் ஆர்ச்சர்னு பேர் வச்சிருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய பிராட் பிட்டுடைய ஃபேனாக பைத்தியக்காரன் இருந்திருப்பேன்னு பார்த்துக்கோங்க. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிபினோவில் அவரை வந்து நேற்று அவர் மேலே வந்து அவங்க நாட்டிலே வந்து ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் நிறையா வச்சுருக்கிறாங்க. அது ரிலேட்டடாக இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவில்ல இருக்கிற நீதிமன்றத்துக்கு நேற்று அவர் ஆஜராகி ஐயா நான் எந்த குற்றங்களும் பண்ணலை, என் மீது வீண் பழி சுமத்துறாங்கன்னு வந்து அவர் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. பார்த்தீங்களா, அவர் இந்த பக்கம் வந்து லெபனான் கூட ஹிஸ்புல்லா கூட சண்டை போட்டுட்ருக்கிறார், அந்த பக்கம் சிரியாவை அட்டாக் பண்ணுறாரு, இந்த பக்கம் அவரே வந்து ஊழல் பண்ணி ஒரு பெரிய பிரார்த்தனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல இருக்கு. ஆல்வேஸ் ஆக்கியூபைட் பிஸி பீப்புள். டிஜிட்டல் கைது மோசடி இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். டெய்லி நியூஸ் பேப்பரில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அண்ட் அதை இழக்கிறவங்க இழப்பு வந்து பல கோடிக்கணக்கில் இழக்கிறாங்க. அது மெயினாக சீனியர் சிட்டிசன்ஸை தான் வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அது மும்பையில் மகாராஷ்டிராவில் மும்பையிலேருந்து கால் பண்ண நாங்கள் சைபரில் இருக்கிறோம், FBI CBIயில் இருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டிஜிட்டல் கைது பண்ணி உங்கள் அமௌண்ட்டை வந்து திருடிடுறாங்க. இது சம்மந்தமாக நம்மளுடைய சென்னையிலேருந்து 3 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த 3 பேர் மெயின் அக்யூஸ்டானா மெயின் அக்யூஸ்டு கிடையாது. அவங்க 3 பேரும் வந்து இங்கேருந்து செகண்டரி அக்யூஸ்டு, அதாவது உதவியாக இருந்திருக்கிறாங்க. புதுக்கோட்டையில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் 78 வயதில் ஒரு சீனியர் சிட்டிசன், அவர்கிட்ட வந்து இப்போ இந்த டிஜிட்டல் கைது மூலமாக இந்த மும்பையில் இருக்கிறவங்க வந்து ஒரு 3,70,00,000 ரூபா வரைக்கும் ஏமாற்றி எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த அந்த 3 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாருன்னா சென்னையில் இருக்கிறாங்க. அவங்க யார், ஒருத்தர் வந்து அஃப்ராஸ், அவர் லேப்டாப் செல்லிங் இது வேலையில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து லோகேஷ், அவர் 2 வீலர் செல்லிங் வேலையில் இருக்கிறாரு. அண்டு மாதங்கி ஹரிஸ் பாபு, இவர் வந்து ஒரு டிரைவர். இந்த 3 பேர் வந்து எங்கள் இந்த 3 பேருக்கும் அந்த மும்பையில் இருக்கிற அந்த சைபர் கிரைம் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, இந்த ஏமாத்துறாங்கள மோசடி அவங்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடட்டும், உங்களுக்கு கமிஷனாக வந்து நாங்கள் ஒரு 1 லட்ச ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மாதங்கி ஹரிஸ் பாபு டிரைவர் ஒரு 1 லட்ச ரூபா வாங்கிட்டாரு. மற்ற இன்னும் இந்த 2 பேர் வந்து அஃப்ரோஸ் அண்ட் லோகேஷ் இவங்க அக்கௌண்ட்டுக்கும் வந்து பண பரிமாற்றம் ஆயிருக்கு. ஸோ இந்த 3 பேரையும் கைது பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு நம்ம மக்கள் அனைவரும் இந்த மாதிரி டிஜிட்டல் கைது இந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் வந்துச்சுன்னா எடுத்துடாதீங்க. இல்லை கால் எடுத்து கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அவங்க கூட எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து பணத்தை இழக்க போகிறீங்கன்னு அர்த்தம்.